அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனியின் பெயர்ச்சியின் காரணமாக உங்களை விட்டு வெளியேறும் சனியால் இம்மாலய வெற்றி பாதை பயணிக்க போகும் ராசியாக உங்களுடைய மிதுன ராசி அமைகிறதுங்க. எண்ணி 2 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது 200% உறுதி என்ற வகையில் சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. எனவே தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குரு வீட்டில் சஞ்சரிக்கும் சனியால் அனைத்து வழிகளிலும் நன்மைகள் ஏற்பட்டாலும் பெற்றோரின் உடல் நலன் கவனம் தேவைப்படுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆணையிடும் பதவி நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க. சனி பெயர்ச்சியான ஒரு சில வாரங்களுக்கு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் பதவி புகழ் அனைத்தும் கைகூடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போவதால் பலருக்கு நிலையான தொழில் அமையுங்க. சிலருக்கு ஊதிய உயர்வுடன் உத்தியோகம் கிடைக்க இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் உள்ள அல்லல்கள் அகல இருக்குங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலர் கடனை கொடுத்து மகிழ்வீங்க. அதாவது வாடகைக்கு கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியை முயற்சித்து வருபவர்களுக்கு அந்த முயற்சி எளிதில் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வரும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4, 7, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க. பத்திரப்பதிவில் இருந்த தடை அகல இருக்கு. ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யும் சூழல் உண்டு. குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்குங்க. பழைய வாகனங்கள் கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. இல்லறத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக ஒரு தொகை நீங்கள் செலவிட வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. பொதுநல ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்குங்க. அதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு அகன்று குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறுங்க. அதே போல் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வரலாம். வெளிநாட்டு அழைப்புகள் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அதே போல் சனியினுடைய பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். எனவே தீட்டிய திட்டங்கள் கொஞ்சம் திசை மாறி செல்லலாம். கொடுத்த வகை காப்பாற்ற இயலாத சூழ்நிலை உருவாக இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட வகை நோய் ஏற்பட்டு அகலுங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பாக பிரிவினை சுமூகமாக முடியும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வருமானம் என்பது மிதுன ராசினியர்களான உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க இருக்கு. பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்படுவது மனக்கவலை தருங்க. அதே போல பயணங்களால் அலைச்சல் மட்டுமே மிஞ்சும். பங்குச்சந்தை வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனம் தேவை. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்க. அதே போல கூட்டு தொழில் செய்வோர் பங்குதாரர்களின் தொல்லைக்கு ஆளாக நேரிடும். இதன் காரணமாக தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க. இருப்பினும் சுய ஜாதக அடிப்படையில் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரை இக்காலத்தில் எதிர்பாராத விதத்தில் சில இழப்புகள் ஏற்பட இருக்கு. எனவே கொஞ்சம் முன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. ஒரு சில காரியங்கள் இழுபறியாக நகருங்க. அதே போல் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சிக்கும் சூழல் உருவாக
இருக்கு. குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. கைவலி கால்வலியால் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. இது போன்ற நேரங்களில் இறை வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து. சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மிதுன ராசினியர்களான உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. பழைய பிரச்சனைகள் சரி செய்வீங்க. அதே போல் எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும். அலைச்சல் இல்லாமல் ஆதாயம் கிடைக்கும் நேரமாக இவை அமைகிறது. அதே போல் ஆற்றல் மிக்கவர்களால் சில காரியங்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. பண வசதியும் புகழ் பெருகுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். அதாவது 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறாருங்க. அப்போது உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்க போகிறார். தன் பார்வை பலத்த கல்யாண கனவுகள் நனவாகுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்கு. அதே போல் 2027 நவம்பர் மாதம் கன்னிராசிக்கு செல்லும் குரு அர்த்தாஷ்டகமாக குருவாக மாறுகிறார். அந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவருக்கு ஆரோக்கிய பாதிப்பும் மருத்துவ செலவு உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடன் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா இத்தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறது. அதாவது மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாரு. மனோபயம் அதிகரிக்குங்க. எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் ஏற்படலாம். சில நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தும் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகளால் மனக்கவலை ஏற்படுங்க. குறிப்பா பொது வாழ்வில் இருப்பவர்கள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மிதுன ராசினியர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. தம்பதிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குது. அதே போல் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ இருக்கீங்க. எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. தாய் வழி ஆதரவு உண்டுங்க. அதே போல் உங்களுடைய பெயரிலேயே இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தசாபுக்திக்கேற்ற தெய்வ வழிபாடு நல்ல ஒரு பலனை தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.